இந்த தத்துவம் இதையெல்லாம் தாண்டி ஆய்வு களத்துக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ்ன்னு சொன்னா ஐயா தேஞான சுந்தரம் ஐயாவுடைய புஸ்தகங்கள். குறிப்பா வந்து கம்பநாடர் புதிய வெளிச்சம் வந்து கம்பருடைய ராமாயணத்தின்படி ராமர் வந்து எந்த தேதியில வனவாசம் புறப்பட்டாரு, எந்த தேதிகளில் எங்கெங்க இருந்தாரு, இந்த 14 வருஷம்னு சொல்றது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நாள்களில் எங்கெங்க இருந்தாரு, எப்போ யுத்தம் நடந்தது, எப்போ மீண்டு வந்தாருன்னு கம்பராமாயணத்தை வந்து ஒரு தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்தினாலே ஒழிய இப்படி ஒரு நூலை வந்து உருவாக்கவே முடியாது. ஐயா வந்து கம்பனில் சகோதரத்துவம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. இந்த கம்பனில் சகோதரத்துவம் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத புதிய செய்தியை ஒன்று தாங்கி நிற்கிது. நீங்க கம்பன் கதையை நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா, குகனோடும் ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், நின்னோடும் எழுவரானோம், இந்த குகன், சுக்ரீவன், விபீஷணன் இவங்கெல்லாம் ராமர் வந்து சகோதரராக ஏற்றுக்கிட்டாரு நமக்கு தெரியுது. சகோதரர்னா மூத்த சகோதரனா இளையவனா? சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ராமர் வந்து அவங்க அண்ணன் தம்பி 4 பேர், நான் இவங்க 5வது தம்பியா வந்து குகனை சேர்த்துக்கிட்டாரு, 6வதா 7வதா அப்படின்னு சொல்றோம்ல. 5, 6, 7ங்கிற சேர்த்துக்கிட்டது வாஸ்தவம் தான். எண்ணிக்கையில் இவங்க 7 பேர் ஆயிட்டாங்க. ஆனா ஐயா வந்து தன்னுடைய நூலில் என்ன நிறுவுறாங்கன்னா, இந்த 3 பேத்தையுமே தனக்கு மூத்தவனாகத்தான் ராமன் கொண்டிருந்தான். அதுக்கு சில நுட்பமான குறிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல வந்து சீதைட்ட வந்து ராமர் சொல்றாரு, அதாவது குகனை பார்த்து சீதையை காமிச்சு இவ உனக்கு கொழுந்தி அப்படின்னு சொல்றாரு. யார கொழுந்தின்னு சொல்லணும் அப்படின்னா, தம்பியினுடைய மனைவியை தான் கொழுந்தின்னு முறை வச்சு கூப்பிட முடியும். அப்போ சீதை உனக்கு கொழுந்தினா நான் உனக்கு தம்பின்னு தானே அர்த்தம். அப்ப குகனை ராமர் அண்ணன் தானே ஏத்துட்டு இருக்காரு.